டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு வீடியோ என்னன்னாக்கா, நம்ம பிஎஃப் எப்படி எடுக்கிறதுங்கிறத வந்துட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஏன்னாக்கா நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் 20th மேலேயே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அமௌண்ட் சரியாக இருக்காது கையில். ஸோ தட் யார்ட்டையாச்சும் ஒன்று நம்ம கடனாக கேட்போம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்லேயோ இதுலேயோ லோன் மாதிரி வாங்குவோம். அதை தவிர்த்துட்டு ஒரு எமர்ஜென்சி நீடு இருந்துச்சு அப்படின்னாக்கா, நம்மளுடைய சேவிங்ஸில் இருக்கக்கூடிய பிஎஃப் அமௌண்ட்டை அட்வான்ஸ் மாதிரி போட்டு எப்படி எடுக்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி யூஏஎன் பாஸ்வேர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, சைன்இன் பண்ணி உள்ளே போனால், இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அதை ரீசெட் பண்ணணும். ஏன்னா 3 months ஒன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிரும் அந்த பாஸ்வேர்டு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யூஏஎன் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சாவில் அங்கே என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ நமக்கு பாஸ்வேர்டு தெரில, அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, பாஸ்வேர்டை ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து இந்த மாதிரி உள்ளே போகிறோம். ஸோ அதில் வந்து யூஏஎன் நம்பர் கேட்கும், கேப்சா கேட்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் கேட்கும். அதை நீங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டோன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகும் வெரிஃபை பண்ணோன்னா. அதில் கேப்சா வரும். அகெயின் அந்த கேப்சா என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை அந்த டாக்குமெண்ட் நம்பரில் டைப் பண்ணுங்கள் கீழே. அதுக்கப்புறம் அதை டிக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுங்கள் அகெயின். வெரிஃபை பண்ணோன்னா நெக்ஸ்ட் டேப்பில் உங்களோட ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த நம்பரை ஆதாரோட லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை போட்டுட்டு இந்த மாதிரி கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் என்ன கேட்கும் அப்படின்னா, அகெயின் ஒரு கேப்சா அண்ட் உங்களோட ஓடிபி கேட்கும். உங்கள் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி 6 digit ஓடிபி வந்திருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கேப்சா போட்டுட்டு அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிங்கன்னா அகெயின் வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுக்கான டேப் ஓப்பன் ஆகும். அது வந்து நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதாவது 2 டைம் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டைப் பண்ணுறீங்களோ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அகெயின் உங்கள் மொபைலுக்கும் ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகும். இதுக்கப்புறம் நமக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சிச்சு. ஸோ யூஏஎன் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா கொடுத்து சைன்இன் பண்ணி உள்ளே போகலாம். நீங்கள் எப்போ லாகின் பண்ணாலும் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு அந்த கேப்சா என்ன இருக்கோ அதை டைப் பண்ணால் தான் உள்ளே போகும். இது எதுக்குன்னா உங்களோட சேஃப்டி பர்பஸ். உங்கள் ஃபோன் உங்களோட அனுமதி இல்லாமல் வேறு யாரும் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி ஒரு லாகின் செகண்ட் ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் தான் இது. ஸோ அதனால் உங்களோட ஓடிபி இல்லாமல் இது வந்து லாகின் பண்ண முடியாது. ஓடிபி போட்டு லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஏஏ நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நம்ம இப்போ கிளைம் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இதில் வேறு ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு கிளியராக இல்லை. நான் கேப்ஷனில் டீட்டெயில் போடுறேன். இதில் ஃபஸ்ட்டு கிளைமில் ஆன்லைன் கிளைம் கிளிக் பண்ணுங்கள். அதில் முதல்ல உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கேட்கும். ஸோ அதில் கரண்ட் யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டை போட்டுருங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு ஆன்லைன் கிளைம் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் டிக் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணணும். அதாவது பிஎஃப் வித்ட்ரால் பண்ண போகிறீங்களா, இல்லை பென்ஷன் வித்ட்ரால் பண்ண போகிறீங்களா, இல்லை அட்வான்ஸாக எடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் பிஎஃப் வித்ட்ரால் ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃபார்ம் 19 கேட்கும். பென்ஷன் வித்ட்ரால் எடுக்கிற மாதிரி இருந்தால் அது டீட்டெயில்ஸ் கேட்கும். நம்ம இப்போ அட்வான்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அட்வான்ஸில் மெயின் என்ன அதை மட்டும் பார்ப்போம். அட்வான்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணணும். அதுதான் ரீசன் இந்த மாதிரி இருக்கும். இல்னஸ், மேரேஜ், ஹையர் எஜுகேஷன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும். நம்ம இல்னஸ்னு சப்மிட் பண்ணிக்கலாம். அதன் அமௌண்ட் இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் 70% தான் நமக்கு வருது. இன்கேஸ் 1000 rupees இருக்குன்னா நமக்கு 7000 வர்றதா இருந்துச்சு. பட் இப்போ அதையும் கம்மி பண்ணுறாங்க. இப்போ நம்ம கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனியோட ஃபுல் அமௌண்ட் நம்மளால் எடுக்க முடியாது. அட்வான்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 70% கீழே மேக்ஸிமம் போடுங்க. அமௌண்ட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் கரெக்டாக போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து காப்பி ஆஃப் செக் ஆர் பாஸ்புக்னு கேட்கும். பாஸ்புக் போட்டிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். செக் லீஃப் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அது ப்ராப்பர் கிளியராக இருக்கணும். அது இல்லாமல் அதில் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க. 100 kbக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ், இமேஜ். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி ஸ்கேன்டு டிஜிட்டலி அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதில் தேவையில்லை. ஒரு சில டைம் ஆல்ரெடி கேஒய்சி வெரிஃபை ஆயிருந்துச்சுன்னா நமக்கு பேங்க் புக் தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணாலே
கிளைம் பண்ணுறது முடிஞ்சிச்சு. கீழே சக்ஸஸ்னு வரணும். அதே மாதிரி வீக் டேஸில் ட்ரை பண்ணுங்கள். வீக்கெண்டில் ட்ரை பண்ணாதீங்க, சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லேயும் ஒர்க் ஆகுது. சர்வர் சம்டைம்ஸ் எரராக இருக்கும். இது நான் அப்ளை பண்ணும்போது சர்வர் எரராக இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் மண்டே டு ஃப்ரைடே ட்ரை பண்ணுங்கன்னா ஒர்க் ஆகும். பீக் ஹவர்ஸ்லேயும் சர்வர் இஷ்யூஸாக இருக்கும். அதாவது மார்னிங் 10 to 11லாம் ரொம்ப சர்வர் பிஸியாக இருக்கும். அதர் ஆப்ஷனும் இருக்குது. அதர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யுஏஎன் யுமேங் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுலேயுமே நீங்கள் பிஎஃப் எடுத்துக்கலாம். ஸோ பிஎஃப் எப்படி எடுக்கிறதுங்கிறது ஒரு பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது எடுக்கிறதுக்கு. அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய நியர்பை இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டர்ஸில் கூட போய் நீங்கள் எடுக்கலாம். நம்மளால் முடியலை அப்படின்னாக்கா அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் சேவிங்ஸை வந்து இது பண்ணி வைங்க. பிஎஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துடாதீங்க. அது எப்போவா இருந்தாலும் அது ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ தட் எல்லாத்துக்குமே பிஎஃப் இருக்குது, கோவிட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அடிக்கடி அதை எடுத்து அது அக்கௌண்ட்டை வந்துட்டு ஜீரோ பண்ணி விட்டுறாதீங்க. ஏன்னா அது ஒரு எப்போவுமே நமக்கு ஒரு பேலன்ஸ்டு சேவிங்ஸாக இருக்கும்.